ஆமாம். மாதலி ஆமாங்க. நாட்டியம் நடக்குது. நாட்டியம் Hey!
காசு கொடுக்கலாமா? இச்சகாலை சேர்ந்த ராஜே அருமை தம்பி இந்த விழுப்புரம் வந்தாமல் இல்லை ராஜ் தம்பி விழுப்புரம் வருவாமல் இல்லை அகத்தை சேர்ந்த சிவாவுக்காக 100 ரூபாய் கொடுத்துள்ளார். என் மனமார நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி 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 நன்றி. நாங்க என்ன பண்ணணும் இப்ப? நீ அம்மா எதுவும் பண்ண தேவையில்ல. நீ சும்மா இருந்தா ஆட்டோமேட்டிக்கா வேலை நடந்துரும். சும்மா இருந்த வேலை. சீக்கிரம் உள்ள காட்டு. காட்டுமா போகலாமா? நீ காட்ட காட்ட நாட்டியத்தை சீக்கிரமா நாட்டியத்தை பார்க்கணும். புதுமையா நீ பார்க்கணும். புதுமையா அழகா பாப்பா நீ காட்டத்துல அவனை தூக்கணும். கீழே உட்காந்து பார்க்கணும். அங்க மட்டும் உட்காந்து பாரு. குனிஞ்சு பார்க்கணும். ஏமாண்டா குனிஞ்சு பார்க்கணும், படுத்துட்டு பார்க்கணும். ஆளு உட்காந்துக்கிறாங்க, அது ஒரு ஆளு படுத்துக்கிறான், அந்த மாதிரி கவுந்துங்க. இவன் அவன் மேல காலத்து டேய்
மகாராஜா ஒரு என்ஜாய்மெண்ட் ஒரு குஜாலா ஏங்க படுத்து நல்லா போயிட்டு பண்ணுங்க வரோம் ஏன்னா தூங்குற மேல உள்ள தூங்க தானே இங்க வந்து ஊங்குற தூங்குற அப்படி போய் வாங்கடா பிசிறு அடிக்கிறா அது நண்பன் உடனே அட்டா யாரு உன் மூணு இங்க என்ன இருக்குது காட்ட போறேன் ஒண்ணுமே இல்ல காட்ட போறேன் ஏண்டா எங்க இருக்கிற எதிர்பார்க்கறீங்க நீ எப்படி இருக்கிற அமுல் பேர் மாதிரி அங்க வீட்டுக்கு போய் நம்ம கையே எங்கடா விட்டா ஆட்டியாக பாடி பிபியா கருப்பு தான் எனக்கு பிடிச்சது நீ சொல்லியாதான் அவனை எல்லாம் விட மாட்டாரு மகாராஜா எப்ப கருப்பு தான் பிடிச்ச எப்படி அரசாங்கமே நடந்தது இருக்குது எல்லாம் ஆடுவாங்க
அம்மா ஓத்தாயே அம்மா ஓத்தாயே அம்மா அம்மா சும்மா இருந்தாலும் கல்வி ஆகுறீங்களா? அம்மா அம்மா உனக்கு என்ன அடிப்பா அம்மா ஐயோ அம்மா எப்பா இந்த பாரு கம்யூனிட்டி ஓ டேய் என்னாச்சு அடடா கம்மியாடி ஆம்பளைக்கு சாமி வந்தாலும் இந்த மாதிரி பிடிக்கிறியா? கம்யூனிட்டி சாமி வந்தா என்ன பண்ணுவா? குடிப்பு கண்ட வந்து புடிச்சு வேண்டியது தொட்ட பக்கத்திலே அடிப்பாங்க. அம்மா எங்கதான் பிடிக்கிறது டேய் ஓ ஏன்டா என்ன கூப்பிடுறீங்க இப்போ? அம்மா எங்கதான் பிடிக்கிறது அம்மா அவன் ஆம்பளை ஒழுங்கா பிடிக்க மாட்டான். பொம்பளை நான் உன்னை பிடிக்கிட்டம்மா. கம்யூனிட்டி தான் பிடிக்கிறவங்க அம்மா நெஞ்ச பிடிக்கிட்டா? இன்னும் கொஞ்சம் கீழே என்னாச்சும்மா? என்னாச்சு? அம்மா கரவா கரண்ட் அடிச்சு அம்மா கரவா கரண்ட் அடிச்சுமா பார்த்த மெரல் வந்த மாதிரி தெரியலையே. அம்மா தண்டு மாறி அம்மாண்ணா தெரியல அம்மனா மோசமான தெய்வமா எப்படிப்பட்ட தெய்வதாமா இவ்வளவு ஆக்ரோஷமா இருக்கிறீங்க பாலக மேல இவ்வளவு தாண்டவம் விட்டு ஆடி வந்திருக்கிறியே நீ விக்கிரமான தெய்வமா இருந்தா நீ யாருன்னு நீ சொல்லு. அங்காள பரமேஸ்வரியா? அதை விட மோசமான சாமி. அதை விடவா? வக்கரகாளியா? அதை விட கோபக்கார சாமி. கோவக்காரியா அதை விட கோபக்கார சாமி. ஐயனாரப்பனா? அதை விட கோபக்கார சாமி. முனீஸ்வரனா? அதை விட கோபக்கார சாமி. காத்தவராயனா? அதை விட கோபக்கார சாமி. பாவாடராயனா? அதை விட கோபக்கார சாமி. அதை விட பெரியாய் வந்திருக்கிறியா? அதை விட கோபக்கார சாமி. கம்யூனிட்டி என்ன வார்த்தை சாமி அப்பப்ப அப்படிதான் வந்து போகும். அப்பா வருஷம் தோறும் இவ்வளவு செலவு செஞ்சு உனக்கு திருவிழா செய்யறாங்களே உனக்கு திருப்தியா தாயே? எனக்கு திருப்தி கிடையாது. ஏமா? எதுக்கு திருவிழா செய்யறாங்க? எதுக்கு செய்யறாங்க? திருவிழா செய்யற பேர்ல திருவிழா செய்யற பேர்ல விதவிதமா புடவத்தை கட்டுறாங்க. யாரு புது புது சட்டை பேண்ட் போடுறாங்க. உனக்கு அம்மா விதவிதமா பட்டு சேலையெல்லாம் வேண்டிட்டு வச்சாங்களே வேண்டிட்டு வைக்கிட்டு யார் ஏத்து போறது? என் கோயில் பூசாரி ஏத்து போறான் பொண்டாட்டி. கோயில் பூசையா ஆமா உனக்கு கும்பம் இல்லையா வேடி சட்டை எடுத்து பட்டு வேணா புள்ளிகளுக்கு ஏத்து போறான். வச்சிருக்க உனக்கு எனக்கு நீ எதுவும் வைக்க தேவையில்ல. ஏண்டி அம்மா சேவலா நேர்ந்து விட்டாங்களே சேவல் தானே அந்த அறுக்கிறப்ப தலை மட்டும்தான் என்கிட்ட இருக்குது. அந்த சேவலை எடுத்துட்டு எங்க போறாங்கன்னு தெரியுது. ஐயோ அதே மாதிரி சாமிக்கு நேர்ந்து விட்டேன் சாமிக்கு நேர்ந்து விட்டேன்னு சொல்லிட்டு சும்மா அது அவனே அவனே எடுத்துட்டு போயிடுறாங்க. ஆமா ஏண்டி உனக்கு ஆடி மாச கூழெல்லாம் ஊத்துறாங்களே இல்ல ஏமா ஏமா என்ன குறை கண்டுபிடிச்ச? ஆடி மாசம் கூழ் ஊத்துறாங்க. எனக்கு சளி பிடிச்சிக்குது. இதோட சளி பிடிக்குது மட்டன் பிரியாணி அது வாங்கி வச்சு பச்சை செம்பா இருக்க முடியும். ஏம்மா மழை வேலை வருமா அம்மா? ஐயா தம்பி மப்பு கட்டிச்சு மழை வந்து நாடகம் முடிஞ்சா மழை வரும். மப்பு கட்டினா நல்லா மழை வரும். ஏண்டி அம்மா உனக்கு ஆடை குஞ்சு வேணுமா கவலை குஞ்சு வேணுமா இல்ல பூசாரி குஞ்சு வேணுமா? எனக்கு என் குஞ்சு தான் வேணும். இல்ல இல்ல பூசாரி குஞ்சு வேணுமா? பூசாரி குஞ்சு வேணாம். அதெல்லாம் வேணாம். ஏண்டி அது வயசான போறது. இப்படி வந்திருக்கிறியே அந்த ஆக்ரோஷமான தேவன் என்னன்னு தான் சொல்லுடி. பொறுக்காது. என்ன சாமி தெரியணுமா? கோபக்கார சாமி, மோசமான சாமி. மோசமான சாமி. நான் தாண்டி ஏசுனது வந்துக்கிறேன். சரி, ஆத்தா மலை ஏறணும்.
அடுத்த மாசம் முடிச்சு நிறுவனத்துக்கு அனுப்புறேன். ஆட்சி போட்ட மாதிரி இருக்குது மச்சான். இந்த உலகத்திலேயே மிக உக்கிரமான சாமி தேவை யாருன்னு சொல்லப்படுங்க. ஏசுநாதர் எந்த ஊர்ல வந்து மிக அவரு போற போகிற வந்து போயிட்டு எப்பா 4 அடி அடிக்கிறான். ஒரு கருப்பு சாமி ஆயின இருப்பாங்க சரக்காது கேட்டுருக்கான். தனம் பெறலாம், தானியம் பெறலாம், குணம் பெறலாம், குதிரை சம்பத்தும் பெறலாம். கொடுக்க வேண்டும் என்ற மனம் இருக்க வேண்டும். விநாயகர் சதுர்த்தி விழாவிற்கு இந்த நாடகம் நடைபெற நன்கொடை வழங்கிய நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி. நன்கொடை வழங்கியவர்கள் எஸ் சுந்தரேசன் வழக்கறிஞர், எஸ் சுந்தரேசன் வழக்கறிஞர், வி மதியழகன், வி மதியழகன், எஸ் சுந்தரேசன் வழக்கறிஞர் ரூபாய் 2000, வி மதியழகன் 2000, பி பாலு படையாச்சி 2000, ஏ ஹரிராமன் 2000, கே காமராஜன் 2000, லிங்கதுரை அட்டை கம்பெனி 2000, விபி சாமி 1000, பலராமன் 1000, ஜெயராமன் 1000, சம்பத் 1000, லோகு டீ கடை 500 ரூபாய், பிரகாஷ் பழக்கடை 500 ரூபாய், குமரன் 500, செந்தில்குமார் பைபாஸ் சிட்டி 500, ரவிச்சந்திரன் 500, அப்பு மன்னாவட்டி 500, சோழகனூர் திருநாவுக்கரசு 500, கார்த்தி ஆயில்குடம் 500 ரூபாய். விநாயகர் சதுர்த்தி விழாவிற்கு சிறப்பாக நடைபெற சிலை உபயம் செய்த சாணாந்தோப்பு இளைஞர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் அனைவருக்கும் நன்றி நன்றி. பத்திரிகை உபயம் செய்த ரம்யா பிரஸ், ஸ்ரீ சரஸ்வதி பிரஸ் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறார்கள். சுவாமி இன்றைய தினம் ரம்தான் திலோத்தம நாட்டியம் ஆடுவதை கண்டுகளித்தோடு இந்த நாட்டியத்தெல்லாம் கண்டுகளிக்கும் பொழுது என் மனமாகப்பட்டது எப்படி இருக்கின்றது சொல்லட்டுமா? சொல்லிதான் சொட்டும் தேனை போல் சொல்லும் வார்த்தைகள் சொட்டும் தேனை போல் சொல்லும் வார்த்தைகள்
தேடலாம் பாடலாம். இதுக்கப்புறம் தேவ உலகம் கிடையாது, யம உலகம். ஏன்னா வராதவன் வந்துட்டான். இனி என்ன நடக்க போதும்? ஆடி பாடி சுகமாக இருக்கின்றாயா? சுகமாக இருக்கியா? இது வரைக்கும் நலமாதான் இருந்தேன். இந்த சுகமாதான் இந்த இன்ப சுகமா? இந்த சுகத்தை இனி பார்க்கிறேன். யாரு பாரு பாரு நல்லா பண்ணுவாங்க. என்ன பார்க்க முடியும்? கூட்டைகளுக்கெல்லாம் தலைவர் அரம்பா உருசி மேனகா ரோதம் என்று சொல்லக்கூடிய நாவகை நாட்டியமாளர்கள் இடைவிடாத நாட்டியமாட இன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய தெய்வீகம். ஒரு நாரத மறுபடிவர் ஒரு சன்னியாசி வந்திருக்கின்றார். வந்தவரை சரியான மரியாதை கொடுத்து அவருக்கு மரியாதை கொடுத்து ஆசிரியத்தை அமர வைத்து பாதம் அடைய வேண்டும். ஆனால் அதை விடுத்து அலட்சியமாக பேசிக் கொண்டிருக்கிறார். காரணம் அரக்கனுக்கு பயம் அடியோடு அடித்து விட்டது. இனி அரக்கனுக்கு பயமே கிடையாது அப்படின்ற ஆணவத்தால் ஆடிக்கொண்டிருக்கின்றார். நான் இவனுக்கு வந்தால் கழகம் கிடைக்கும் நினைத்தேன். இவனுக்காக ஒரு கழகத்தை நான் தேட வேண்டும் போல் தெரிகிறது. சரி, தேடி செல்கின்றேன். இவனுக்கு ஒரு வழி கட்டுவதற்காக கழகத்தை தேடி செல்லும் வருகிறேன். வெகு நாளாக பார்த்து கொண்டிருக்கின்றேன். இந்த தண்ணீரே மிதக்கிக் கொண்டிருக்கின்றாயே, நீ யார்? என்ன யார் நான் கேக்குறேன்? நீ யார்? ஓ, வெகு நாளாக இந்த வனத்தில் இருக்கின்றாயே, நீ யார் அப்படின்னு கேக்குற? ஆமா, நான் தான் அன்னக்கிளி. அன்னக்கிளியா? ஆமா. என்னோட பேரை வச்சுங்கிறியா? நீ பெரிய கிளி, நான் தான் அன்னம். ஓ, அண்ணன் சொல்றிய? இந்த உலகம், இந்த உலகில் என்னை போல் யாரும் பலசால் கிடையாது. வெட்டட்டு மூஞ்சி கிளி, உனக்கா சொல்ற? உனக்கு பலமா? இந்த உலகில் என்னை போல் பலசாலி யாரும் கிடையாது. அண்ணா, என்னை விட பலசாலி யாரும் கிடையாது. என்னை விட பலசாலி யாருன்னு கிடையாது இந்த உலகில். பலசாலி கிளியே, பிச்சு கடத்துல கொத்து, என் மூக்கால் கொத்துற கொத்து உயிர் போகும்படி செய்து விடுவேன். உன் மூக்கே வடிப்பேன் நான். யாரு? என் மூக்கை. உன்னை விட இந்த உலகில் யார் வந்தாலும் என்னை கொல்லவோ முடியாது. ஏன்? என்ன காரணம்? என்ன காரணம்? என் தாய் சக்தி இருக்கும் வரை இந்த உலகில் என்னை ஒருவரும் செய்து
இந்த உலகில் நான் பறந்து செல்ல வேண்டுமானால் என் தாய் சக்தி இல்லை என்றால் என்னால் பறக்கவோ நடக்கவோ முடியாது. அதனால் என் தாய் சக்தி பெரியவள். கிளி கிளி நான் யார்? அண்ணம். பாலையும் தண்ணியா தனித்தனியா பிரிச்சு நான் குடிப்பேன். யாரால? என் தாய் கங்கை அம்மா. கங்கை தான் பெரியது என்று சொல்லுகின்றார். இந்த உலகில் என் தாய் இல்லாவிட்டால் உனக்கு என் தாய் இல்லாவிட்டால் உன்னால் நடக்க முடியுமா? சக்தி இல்லைன்னா நீ பறக்க முடியாது. அது சொல்லுது. என் தாய் கங்கை இருக்கிற வரைக்கும் எனக்கு கவலையே கிடையாது. அப்ப கங்கை தான் பெரியது. ஆமா. இந்த உலகில் என் தாய் சக்தி பெரியவள். இந்த உலகில் கங்கை என் தாய் தானா பெரியவள். வழியா போடணும். அம்மான்னு போவோம். யாராவது ரெண்டு பேர் சண்டை மாட்டி நிற்போம். ஏன்னா தம்பி மாயிருக்கு போய் மறிக்க போனோம். மறிக்க போறோம் போகணும். அவன் ரெண்டு பேரும் சமாதானமாக போயிடுவான். அடி போடுறோமோ மறிக்க போறோம். ரெண்டு பறவை மாயிரம் குறுக்க போனா என்ன இருக்கு போட்டு. சரி சக்திதான் பெருசு நீ சொல்ற. இந்த உலகில் நடப்பதற்கு மாநிலங்கள் நடக்க வேண்டுமானால் இருக்கக்கூடிய ஜீவஜந்துக்கள் பறக்க வேண்டுமானால் சக்தி இருக்கணும். உடலிலே சக்தி இல்லாவிட்டால் எந்த ஒரு செயலும் செய்ய முடியாது. அதற்கு காரணம் என் தாய் சக்தி மட்டுமே. எல்லா உயிரும் வாழணும்னா என் தாய் கங்கை தானா. கங்கை இல்லனா யாரும் உயிர் வாழ முடியாது. இந்த மரத்தில் சக்தி இல்லாவிட்டால் மரம் செத்து விடும். மரத்துக்கு என் தாய் கங்கை இல்லை என்றால் அதுக்கு உயிரை செத்து போடும். மரம் செத்து போயிடும். என் தாய் சக்தி பெரியவள். என் தாய் கங்கை அண்ணா நான் என்ன சொல்றேன். நீங்க இதோ இந்த தடாகத்துல நீ இரு. இந்த மரத்துல நீ உட்கார்ந்து இங்கிருந்து பழத்தை பறித்து சாப்பிட வேண்டுமானால் நான் பறக்க வேண்டுமானால் என் தாய் சக்தி வேண்டும். அதனால் என் தாய் சக்தி வெட்டிடுவேன். மூளை வேலை கிளியே நீ சாப்பிட்டு தண்ணி குடிக்கணும்னா உடல் பெருத்த அன்னமே மூளை பெருத்த அன்னமே. என்ன சொல்றேன். நீ இந்த தடாகத்துல இரு. நீ இந்த மரத்துல அமர்ந்து கொண்டு உங்கள் இருவரில் யாரு பெரியவங்கன்னு நான் உங்களுக்கு பதில நான் சொல்றேன். சண்டை வேணாம். உங்கள் இருவரில் பெரியவர் யாருன்னு நான் பார்த்து பிறகு வந்து உங்களுக்கு நான் சொல்றேன். ரெண்டு பேர்ல யாரு பெருசு நான் சொல்றேன். சக்தி பெரிதா கழகம் கிடைக்கல நிறுத்தி சரியான கழகம் எடுத்து சக்தியா கங்கையா இருவரும் ஒரு மேல இருக்காங்க. ரெண்டு பேரும் பாதி உடம்பு ஒருத்தவங்க எடுத்துட்டு இருக்காங்க. தலையில உட்காந்து பார்த்து ஆடிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் ஒருத்தவங்க. இவர்கள் யார் பெரியவங்க? இவர் மூலம் எனக்கு கழகம் கிடைத்து செல்கின்றேன். கைலாயம் சார்கின்றேன். தாத்தாவை சந்திக்கின்றேன். வருகின்றேன். உலகம் என்னும் பேரினையே